உலகளாவிய ஆன்மீக ஜோதிட ஆர்வலர்களே, ஆஸ்ட்ரோ பாலேந்தர் யூடியூப் சேனலின் ரசிக பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் பாலேந்திரனின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் சுபஸ்ரீ சுபக்கிருத்து வருஷம் புரட்டாசி மாதம் 30ஆம் நாள் 17/10/2020. இன்றைய நாளில் சப்தமி திதி காலை 9:30 வரை இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் இரவு 2:14 வரல இருக்கு. இன்றைக்கு சுபநாம யோகம் பார்த்தோம்னா சிவம் சுபநாம யோகம், பவபாலவ கரணங்கள் இருக்கு. நேத்திரம் ஒன்றும் ஜீவன் அறையும் இருக்கக்கூடிய இந்த நாளில் அமிர்த யோகம், புனர்பூச நட்சத்திரம் இருக்கவரில் அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம் அமையக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெற்ற இன்று கிரக நிலைகளை பார்த்தோம்னா மேஷ ராசியில் ராகு பகவான், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன் புதன் சுக்கிரன், துலா ராசியில் கேதுவும், மகர ராசியில் சனீஸ்வரனும், மீன ராசியில் குரு பகவான் அமைந்த இந்த நன்னாளில் உயர் கணித சார ஜோதிட அடிப்படையில் சனீஸ்வரன் ராகுவின் உபநட்சத்திரத்தில், செவ்வாய் குரு புதனுடைய உபநட்சத்திரத்தில், சூரியன் சுக்கிரன் சந்திரன் சனீஸ்வரனுடைய உபநட்சத்திரத்தில், கேதுவும் புதனும் குரு பகவானுடைய உபநட்சத்திரத்தில் அமைந்து, அதாவது நவகோள்கள் 9 கோள்கள் 4 கோள்களாக மாறக்கூடிய தன்மை. 9 கோள்களுடைய உபநட்சத்திரங்களை இந்த 4 கோள்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால இந்த 4 கோள்கள் நின்ற பாவகங்கள், அதாவது காலபுருஷ தத்துவப்படி ராகு நின்ற லக்ன பாவகம், புதன் நின்ற 6ஆம் பாவகம், சனீஸ்வரன் நின்ற 10ஆம் பாவகம், குரு பகவான் நின்ற 12ஆம் பாவகம் காலபுருஷ தத்துவப்படி இயங்கும். இப்போ ராசி வாரியாக பிரிக்கும் பொழுது மேஷாதி 12 ராசிகளில் சூரியாதி நவகோள்கள் சொல்றோம் இல்லையா, அந்த அளவில் பார்த்தோம்னா இந்த வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கும். இப்போ முதல்ல நம்ம இன்றைக்கு இந்த 12ஆம் பாவக தாக்கத்தை தரக்கூடிய ராசிகள் எவைன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசிக்கு, ரிஷப ராசிக்கு, துலா ராசிக்கும், கும்பராசிக்கும் இன்றைக்கு கொஞ்சம் செலவினங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். 12ஆம் பாவக தாக்கம் இருக்கக்கூடிய நாள். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வலிவேதனைகள் தரக்கூடியதாக துன்பங்கள் தரக்கூடிய தன்மை அமைந்தது மிதுன ராசிக்கு, சிம்ம ராசிக்கு, கன்னியா ராசிக்கு, கும்பராசி ஆகிய 4 ராசிகளுக்கு 8ஆம் பாவக தாக்கம் இருக்கும். பொதுவாக இந்த 6, 8, 12 விஷயங்களை சொல்றதுனால 6ஆம் பாவக விஷயத்தையும் தனியாக சொல்றோம். 6ஆம் பாவகம் மேஷராசிக்கு, சிம்ம ராசிக்கு, துலா ராசிக்கு மற்றும் விருச்சிக ராசிக்கு 6ஆம் பாவக தாக்கம் இருக்கு. 6ஆம் பாவக தாக்கம் என்ன ஏற்படும் பார்த்தோம்னா, பொதுவாக ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானம் என்று சொல்றது இதுதான் உழைப்பின் ஸ்தானமும் கூட. இன்றைய உழைப்பு, நம்மளது உழைப்பு எந்த அளவில் இருக்கும், நம்மளோட உத்தியோகம் எந்த அளவில் இருக்கும், அதனுடைய மேம்பாடு எப்படி இருக்கும்ன்றது இந்த 6ஆம் பாவகம் தான் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் வலிமையை இந்த 6ஆம் பாவத்துக்கே உண்டான ருணம் ரோகம் சத்ரு. ருணம் என்றது கடன்கள், ரோகம் என்பது வியாதிகள், சத்ரு என்பது எதிரிகள். சத்ருகளால் பிரச்சனையோ நன்மையோ, வியாதிகள் அதை எந்த அளவில் நிற்கும். அது மட்டும் இல்லாது கடன்கள் வாங்கக்கூடிய தன்மை, கொடுக்கக்கூடிய தன்மை, 2 விஷயங்களும் ஆக்டிவேட் ஆகக்கூடியது இந்த 6ஆம் பாவகம். உழைப்பின் மிகுதியையும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாவகமாகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. 6, 8, 12 8, 12 தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். 6ஆம் பாவக தன்மைகள் அந்த அளவுக்கு கடுமையை தராது என்பதனையும் சாரஜோதிட ஆய்வில் நாம் அறிந்துள்ளோம். அந்த அளவில் இன்றைய தினத்தில் மேஷாதி 12 ராசிகளில் சூரியாதி நவகோள்கள் சஞ்சரித்து தரக்கூடிய பலன்களை ராசி வாரியாக இப்பொழுது நாம் ஆய்வு செய்வோம். மேஷ ராசி நண்பர்களே, மேஷ ராசி நண்பர்களுக்கு 1ஆம் பாவகம் ராகுவாலும் சனீஸ்வரனால் 10ஆம் பாவகம் இயங்கிக்கிட்டு இருக்கு சார். ஆகவே இந்த உங்களது செயல்பாடுகள் மிகவும் நிதானமாக அமைப்புடன் செயல்பட்டு பெரிதாக விரிவடைந்து நல்லதொரு முயற்சிகளை எடுத்து உங்களுக்கே உண்டான புகழ், கீர்த்தி, செல்வாக்கை அடையக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாளாக தான் இருக்கும். ஏன்னா நிர்வாக மேன்மை சிறப்பாக அமைய போகுது. சூரியன், சுக்கிரன், சந்திரன், சனீஸ்வரன் நிர்வாக விஷயங்களை கவனிக்கிறதுனால உங்களுடைய 10ஆம் பாவக தன்மை, அதாவது தொழில் தன்மை மிகவும் சிறப்படையக்கூடிய இந்த நாளில்
உழைப்பின் மிகுதியும் அதிகமாக இருக்குது. செவ்வாய் குரு புதன் வந்து அந்த உழைப்பு 6ஆம் பாவகத்தை காண்பிக்கிறதுனால அதீதமான உழைப்பின் காரணமாக உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற பாதையே தரக்கூடிய இந்த நாளில் குரு பகவான் 12ல் அமைந்து செலவீனங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அன்றைய அமைப்பில். அந்த செலவினங்கள் உங்களை பொறுத்த சுப செலவினங்களாகத்தான் அமையும். 12 குடையவன் 12ல் கேது புதன் சாரம் அப்படிங்கிறதுனால, கேது புதனுடைய கிரகங்களும் இந்த அமைப்பில் இருக்கிறதுனால சுப செலவீனங்கள் தான் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசி நண்பர்களுக்கு உண்டு. ரிஷப ராசி நண்பர்களே, ரிஷப ராசி நண்பர்களுக்கு யோக பிராப்திகள், 5ஆம் பாவக யோக பிராப்திகள், 9ஆம் பாவக அதிர்ஷ்ட மேன்மைகளும், 11ஆம் பாவக இலக்குகளை அடையக்கூடிய, வெற்றிகள் பெறக்கூடிய, சந்தோஷங்களை அடையக்கூடிய சிறப்புமிக்க நாளாக இன்று அமைந்திருக்கு. இன்றைய தினத்தில் செலவீனங்களும் கொஞ்சம் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த செலவீனங்கள் வந்து உங்களுடைய மேன்மை, அதாவது உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தனித்துவத்தை ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா வியாபார மேன்மைகள் சிறப்பாக அமைந்திருக்கிறதுனால செலவீனங்களும் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும் இல்லையா? வியாபாரத்தை டெவலப் பண்ணும்போது அதற்குண்டான செலவீனங்களும் அதிகமாகும் என்ற தன்மையில் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆகவே பண்டிகை காலத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த அதாவது இடுப்பு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? தீபாவளியில் நன்னாளில் வாங்கக்கூடிய விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள். இந்த ஆடை ஆபரண செயல்பாடுகள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாது இந்த சின்ன திரை பெரிய திரை விஷயங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நல்லதொரு சிறப்புமிக்க ஒரு நாளாகவே இசைஞானத்துடன் சிறப்புடன் வாழக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசி நண்பர்களுக்கு வியாபார யுக்திகள் பரிணமிக்கக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சியின் காரணமாக கடை வீதிகளில் பார்த்தாலே தெரியும் இன்றைக்கு தீபாவளி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு. அந்தந்த நிர்வாகத்தினுடைய தலைவர்கள், நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களில் வந்து அதீத பேருக்கு மிதனராசியினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் இருந்தாலும் சரி, பேங்கிங் செக்டாரில் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நிறுவனங்கள், அதாவது நகை கடைகள், இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நல்லதொரு வியாபார கண்டுமுதல் பார்க்குறாங்க அப்படின்ற தன்மையில் தீபாவளி தன்மையாக அது சிறப்பாகத்தான் இயங்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது மட்டுமல்லாது பொதுவாக வியாபார ரீதியாக அயல்நாட்டு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களாகவும் இந்த ஷேர் மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் நல்லதொரு விஷயங்களாகவே இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய தன்மைகள் இருக்கு. கடக ராசி நண்பர்கள், கடகராசி நண்பர்களுக்கு நல்லதொரு மேன்மையை தரக்கூடிய வாரமாகத்தான் இருக்கும். ஏன்னா அனைவருடைய ஒத்துழைப்பு மிகுந்து காணக்கூடிய இந்த நாளில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிறப்பாக அமைந்திருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குவிந்து கிடக்கு. ஆகவே செவ்வாய் குரு புதன் கேத்து குரு அப்படிங்கிற தன்மையில் நல்லதொரு வாய்ப்புகள் சிறப்படைந்து முயற்சிகள், புதிய நூதனமான முயற்சிகள் செய்து முன்னேறி செல்லக்கூடிய நிர்வாக சிறப்புமிக்க நாளாகவே கடகராசி நண்பர்களுக்கு அமைய பெற்றிருக்கு. சிம்ம ராசி நண்பர்களே, சிம்மராசி நண்பர்களுக்கு பொதுவாக இன்றைக்கு ஒரு நல்லதொரு வருமான பிராப்திகள் கிடைக்கக்கூடியதாகவும் அதிர்ஷ்ட மேன்மைகள் சிறப்படைந்து உங்களுடைய செயல் சிரமங்கள் மிகுதியடைந்து அந்த செயல் சிரமங்கள் காரணமாக நல்லதொரு செயல்பாடுகளை அமைத்து கொண்டு சிறப்பாக முன்னேறி செல்லக்கூடிய சிறப்புமிக்க நாளாகவே இன்று அமைந்திருக்கு. இதனால கொஞ்சம் வலிவேதனைகளும் இருக்கத்தான் செய்யும் என்ற அளவில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இன்றைக்கு இருக்கு என்று புரிந்து செயல்படுங்கள். ஆகவே உங்களுடைய பயணத்தின் போதோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் பொழுதோ கொஞ்சம் விபத்துக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பது சிறப்பு. கன்னி ராசி நண்பர்களே, கன்னி ராசி நண்பர்களுக்கு அவங்களுடைய ராசியினுடைய அமைப்பு சிறப்பாக 3 கிரகங்கள் அமைந்து நல்லதொரு முன்னேற்றத்தை தன் நிர்வாக திறமை மட்டுமல்லாது புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய சிறப்புமிக்க நாளாகவே இன்று கன்னிராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு. நல்லதொரு அதிர்ஷ்ட பிராப்திகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பாவக தன்மைகள் சிறப்படைந்து அந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது 3 கிரகங்களால் இயக்கப்படக்கூடிய இந்த நன்னாளில் உங்களுடைய நண்பர்கள், அது மட்டுமல்லாது தொழில் கூட்டாளிகள், பங்குதாரர்களுடைய அமைப்பு சிறப்பாக அமையப்பெற்று கலசர மேன்மையுடன் சிறப்புகளை காணக்கூடிய சிறப்புமிக்க நாளாகவே கன்னிராசி நண்பர்களுக்கு அமையப்பெற்றது. துலாம் ராசி நண்பர்களே,
துலாம் ராசி நண்பர்களுக்கு நிலையானது ஒரு போக்கு, நிலையானது ஒரு செல்வாக்கு அடையக்கூடிய திருப்பிமிக்க நாளாக, சகோதரர்கள் சகோதர மேன்மை கிடைக்கக்கூடிய, பொதுஜன தொடர்பு பொதுஜன தொடர்பின் காரணமாக சிறப்புகளை பெறக்கூடிய இந்த நாளில் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய சகோதரத்துவத்துடன் செயல்பட்டு சிறப்புமிக்க முன்னேற்றங்களை காணக்கூடிய இந்த நாள் கலசர மேன்மைக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் வலிவேதனை மட்டுமல்லாது இந்த சிறப்பாக 6ஆம் பாவக தாக்கம் கொஞ்சம் இருக்கு. செலவினங்கள் அப்படி கொஞ்சம் கட்டுக்கடங்காம இருக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கு என்ற நிலையில் பொதுவாக ஒரு சராசரி நாளாகவே துளாராசி நண்பர்களுக்கு தென்படக்கூடிய தன்மையா இருக்கு. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நூதனமான ஒரு செயல்பாடுகள், நூதனமான விஷயங்களில் ஈடுபட்டு சிறப்புகளை அடையக்கூடிய, வெற்றி இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய யோக பிராப்திகளுடைய உன்னதமான நாளாக அமைந்திருக்கு. செலவினங்கள் மட்டுமல்ல, உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. உழைப்பின் மிகுதி அதிகமாக இருந்து நல்லதொரு முன்னேற்றத்தையே தரக்கூடிய சிறப்புமிக்க நாளாகத்தான் இன்று அமைந்திருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லதொரு வருமான பிராப்தி கிடைக்கக்கூடிய, சுபத்தன்மையுடைய, யோக பிராப்திகளுடைய, நிர்வாக திறமை சிறப்பாக அமையப்பெற்ற மிக மிக உன்னதமான ஒரு நாளாக இன்று அமையப்பெற்றிருக்கு. மகர ராசி நண்பர்களுக்கும் நல்ல யோக பிராப்திகள், நூதனமான முயற்சிகள், புதிய புதிய யுக்திகளை கையாண்டு அந்த யுக்திகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துக்கொள்ள சயின்டிபிக்கல் வேல்யூ கூடி இருக்கக்கூடிய மிக நல்லதொரு தன்மைகள் பொருந்தியதாக மகர ராசி நண்பர்களுக்கு இன்று தென்படுது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பிரதானமாக இருக்கு. கும்ப ராசி நண்பர்களே, கும்பராசி நண்பர்களுக்கு வருமானமும் இருக்கு, நூதனமான முயற்சிகளும் இருக்கு, செலவினங்களும் இருக்கு. புரியுதுங்களா? கொஞ்சம் கஷ்டங்களும் தரக்கூடிய விஷயங்கள். ஆகவே ஒரு நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு நாளாகவே கும்பராசி நண்பர்களுக்கு காணப்படுது. மீன ராசி நண்பர்களே, மீன ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சார். நல்லது ஒரு வருமான பிராப்திகள் கிடைக்கக்கூடிய, உங்களது நீங்கள் உழைப்பு இருக்கிறோ இல்லையோ எப்படியாவது கைக்கு காசு வந்து அந்த காசு நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய சிறப்புமிக்க யோக பிராப்திகளுடைய கலையாம்சம் பொருந்திய சிறப்புமிக்க நாளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளையும் நீங்கள் திட்டமிட்டபடி அடையக்கூடிய வாய்ப்புகளும் பிரதானமாக இருக்கு. மீனராசி நண்பர்களுக்கு நல்லதொரு யோகமான நாள் என்றே சொல்ல வேண்டியதாக இருக்கு. அந்த அளவில் சிறப்புமிக்க இந்த நாளில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம், கிரகங்களுடைய அரவணைப்பு அனைவருக்கும் பூரணமாக கிடைக்க வாழ்த்தி மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை இதே நேரத்தில் சந்திக்கின்றோம் என்று சொல்லி அமைகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.